உலகத்தில் இன்றைக்கு குர்ஆன் உடையவர்கள் மதிக்கப்படுவது மிக குறைவு. ஆரம்பமாக ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல குர்ஆன் உடையவர்கள் உலகத்துடைய மட்டத்தை பார்த்து, உலகத்தினுடைய வேறு வேறு அறிவுகளை பார்த்து அவரவர்கள் மதிக்கப்படுகிறார்களே தவிர குர்ஆன் உடையவர்கள் இன்றி ஏதோ இரண்டாவது மூன்றாவது தரத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சில வேளைகளில் குர்ஆன் உடையவர்களை உருவாக்கிய பெற்றோர்கள் கூட 5 பிள்ளைகள் இருந்தால் துறை சார்ந்தவர்கள் 4 பேர் இருப்பார்கள், அதிலே ஒரு ஹாஃபிஸ் இருப்பார், அவரை விட கண்ணியப்படுத்தப்படுவார்கள். சில வேளைகளில் அடிச்ச நாள் வரும். இப்படியும் இருக்கிறது. ஏன் குர்ஆனுடைய மகிமை புரியவில்லையே, குர்ஆனுடைய மகத்துவம் புரியவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதி, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய சன்மானம் இது. வபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நீங்கள் உலகத்திலே ஒன்று சேர்க்கிறீர்களே, அது என்ன டிகிரியாக இருந்தாலும் சரி, என்ன பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி, என்ன தரங்களாக இருந்தாலும் சரி, எத்தனையோ துறை சார்ந்தவர்களை நீங்கள் உருவாக்கி இருப்பீர்கள், பரவாயில்லை. இருந்தாலும் வபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் அவைகளை வைத்தல்ல சந்தோஷப்படுவது. குர்ஆனுடைய ஒருவரை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்றால் இதை வைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள், இதை வைத்து சந்தோஷப்படுங்கள். எதை வைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அவ்வளவு பெருமதியானவர்கள் தான் குர்ஆன் உடையவர்கள். கண்ணியமான பெற்றோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் குர்ஆனை பற்றி சொல்லுகிறார். நாளை மறுமையிலே இந்த குர்ஆனுடைய தரம் என்ன? கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து ஒரு ஆதாரம் வந்திருக்கிறது. இது எந்த உலகத்தில் உள்ள ஆதாரம் அல்ல, மறுமையின் ஆதாரம். மறுமையின் ஆதாரம் குர்ஆன். வஅன்ஸல்னா இலைக்கும் நூரன் முபீனா, தெளிவான ஒளியை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல் அல்லாஹ் இன்னும் என்ன சொல்லுகிறான்? ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் இருக்கிறதே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. லா யஅதீஹில் பாத்தில் மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி, முன்னாலோ பின்னாலோ எந்த ஒரு கட்டத்திலும் பாத்தில்கள் நுழைய முடியாது இந்த குர்ஆனுக்கு. அவ்வளவு பரிசுத்தமான குர்ஆனை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். அவ்வளவு பரிசுத்தமான குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனை தந்த ரப்பு எதிர்பார்க்கக்கூடிய விடயம், இந்த குர்ஆனை என்னுடைய நபியுடைய உம்மத்தி யார் மீது இறக்கினோ அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இது எம்முடைய கடமை, எம்முடைய பொறுப்பு. சஹாபாக்களுக்கு பின்னால் நாம் சுமந்த பொறுப்பு, நாம் சுமக்க வேண்டிய பொறுப்பு, நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு. அவரவர் யோசிக்கட்டும், நான் என்ன செய்திருக்கிறேன் குர்ஆனுக்காக, என்னுடைய பணிகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. உலகத்துடைய விடயத்தில் எத்தனை லட்சங்கள் ஆயிரங்கள் எல்லாம் செலவழித்திருப்பேன். அல்லாஹ்வுடைய வேதத்துக்காக, குர்ஆனுக்காக மாஷா அல்லாஹ் இல்லாமல் அல்ல, இருக்கிறார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருந்ததனால் தானே இப்படி ஒரு ஏற்பாடு. இருந்தாலும் இந்த கூட்டம் மிக குறுகிய கூட்டம். இந்த இப்படியான ஒரு கூட்டம் அல்ல ஒன்று சேர வேண்டும். அழைப்புகள் கொடுக்கப்பட்டும் இப்படியான ஒரு கூட்டம் அல்ல ஒன்று சேர வேண்டும். பெரும் கொண்ட கூட்டம் ஒன்று சேர வேண்டும். ஆனாலும் உலகத்தினுடைய ஒரு நிகழ்வு என்றால், ஆரம்பமாக ஹஜ்ரத் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள், உலகத்துடைய அதாவது ஏதாவது கிராஜுவேஷன் என்றால் சுப்ஹானல்லாஹ் குடும்பமாக போவார்கள். எங்கெங்கெல்லாம் நடக்குதோ பெரியவரிடம் நான் எந்த இடத்தையும் சுட்டி காட்ட விரும்பல. அந்தந்த பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் அவங்களுக்கான மெடல்ஸ், சர்டிபிகேட்ஸ், அவங்களுக்குரிய தரங்கள் அங்கே உயர்த்தப்படக்கூடிய நேரம், அவர்களுக்குரிய சான்றிதழ்கள் வழங்கப்படக்கூடிய நேரம், கௌரவிக்கப்படக்கூடிய நேரம், எவ்வளவோ ஏற்பாடுகள். சுப்ஹானல்லாஹ், உலகத்தின் அற்பமான அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த பெருமதியுமே இல்லாத ஒன்றுக்கு இந்த சமூகம் கௌரவப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய வேதம், என் பெருமானார் பாதுகாத்து தந்து, நபிமார்கள் சஹாபாக்கள் பாதுகாத்த வேதம் இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்த வேதம். எந்த அளவுக்கு இன்று இதன் மதிப்பு இருக்கிறது, உண்டாக்க வேண்டும். இன்னலில்லாஹி அஹ்லீன், இது 3வது நபராக நான் இந்த ஹதீஸை பேசுகிறேன். இன்னலில்லாஹி அஹ்லீன், அல்லாஹ்வுக்கு என்றே இருக்கிறார்கள் சிலர்கள். மன்ஹும் யா ரசூலல்லாஹ், கேட்டார்கள் சஹாபாக்கள், யார் அவர்கள்? அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள். அவர்கள் தான் யார்? குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை கற்பித்தவர்கள், குர்ஆனுக்காக உதவியவர்கள், குர்ஆனுடையவர்களை உருவாக்கியவர்கள். அஹ்லுல் குர்ஆன்,
ஹும் அஹ்லுல்லாஹ் வ காஸத்துஹு, அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அல்லாஹ்வுக்கே உரியவர்கள். எவ்வளவு பெரிய கண்! இந்த உலகத்தில் பொதுவாக நான் இன்னாருடைய இன்னார் என்று சொல்றதுல பெருமைப்படுகிறவர் இருக்கிறார். இன்னார வலதுகை, இன்னார் எனக்கு தெரியும், நான் ஒரு கோல் எடுத்தேன் என்றால் அவர் மூலம் எதையும் சாதிக்கலாம் என்றெல்லாம் பெருமை அடிக்கும் கூட்டமும் இருக்கிறார்கள். புரியட்டும், இவர்கள் சாதாரணமானவர்கள், அல்லாஹ்வுடையவர்கள். தனி ஒரு மதிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு என்று வைத்திருக்கிறான் என்றால் அப்படியானவர்கள் இந்த இடத்திலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சிறந்தவர்கள் யார் இந்த பூமியில்? خيركم من تعلم القرآن وعلمه, குர்ஆனை தானும் கற்று அடுத்தவருக்கும் கற்பித்தவர்கள் தான் சிறந்தவர் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தான் சிறந்தவர். கற்பித்த கூட்டம் இதோ இருக்கிறார்கள். குர்ஆனுக்காக வேண்டி நரைத்தவர்கள், குர்ஆனுக்காக வேண்டி பல தியாகங்கள் செய்தவர்கள், குர்ஆனுக்காக வேண்டி மஸ்ஜிதுகளிலே 30 வருடங்களுக்கு மேலால் சேவை செய்தவர்கள், மதரசாக்களிலே சேவை செய்த பெருமதியான உலமாக்கள் என்னுடைய வலது பக்கத்திலே இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அஸ்ஹாபுல் யமீனிலே இவர்களை சேர்த்தருள்வானாக. அவ்வளவு தியாகம் செய்துதான் இந்த மண்ணிலே பெருமொரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதை யாரும் மறக்க முடியாது. உள்ளங்கள் பறவையுடைய உள்ளம் போல, பிஞ்சு உள்ளம் போல எல்லோரோடும் கருணையாக அன்பாக நடப்பவர்கள். குணம் என்றால் அங்கே இருந்து எம்மால் படிக்க முடியும். ஏன் மூத்த உலமாக்கள் அவர்கள். இவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் மாணவர்களே, இவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வழிகாட்டிகள், உங்களுக்கென்று வழிகாட்டியவர்கள், அவர்கள் போன பாதை சரியான பாதை, சரியான பாதை. அந்த பாதையிலே அல்லாஹ் கண்ணியம் வைத்திருக்கிறான். உருவாக்குங்கள். பெற்றோர்களே, உங்களுடைய கரங்களுக்கு அல்லாஹ் தந்த மிக பெருமமானிதம் உங்களுடைய குழந்தை. நீங்கள் சாதித்து விட்டீர்கள். அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அதை உருவாக்கி விட்டீர்கள். குர்ஆன் உடையவர்களாக உங்கள் குழந்தைகளை நீங்கள் உருவாக்கினீர்களே, இதுதான் நீங்கள் உலகத்திலே சாதித்த மிக பெரும் சாதனை. இதனுடைய கண்ணியத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கடைசி தருவாயில நீங்கள் நிச்சயமாக கண் குளிரத்தான் போகிறீர்கள் அல்லாஹ் தரக்கூடிய சன்மானத்தை பார்த்து. இது மட்டுமல்ல, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாஜுல் கராமா, கண்ணியம் எனும் கிரீடம் அணிவிப்பான் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு விளங்கும் இது போன்ற ஒரு நிகழ்வு அல்லாது, இது சாதாரணமான ஏற்பாடை செய்திருக்கிறோம். இதைவிட சிறந்த ஒரு ஏற்பாடு மலக்குமார்களுடைய சபை, நபிமார்களுடைய சபை, ஒட்டுமொத்த கோடி மக்களுடைய சபை, ஒட்டுமொத்த கோடி மக்கள் உலகத்தில் வாழ்ந்த அனைவருக்கு முன்னால் உங்களை எழுப்பாட்டி இந்த பிள்ளைகளின் இந்த உருவாக்கத்தினால் நீங்கள் உருவாக்கிய ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் முன்னால் உங்கள் தலையிலே கிரீடம் அணிவிக்க போகிறானே, சுப்ஹானல்லாஹ். இந்த காட்சி சாதாரணமா? பொறாமைப்படுகிறோம் தாய்மார்களே, உங்களை எது நினைத்து பொறாமைப்படுகிறோம்? பொறாமைப்படுவதற்கு இருவர் மட்டும்தான் தகுதி. ஒன்று குர்ஆனுடையவர். அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு அவர் அமல் செய்கிறார், ஓதுகிறார் அல்லும் பகலும். இன்னும் ஒருவர் அல்லாஹ் சொத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறார், தர்மம் கொடுக்கிறார். இருவரை பார்த்து பொறாமைப்பட முடியும்? நான் பொறாமைப்படுகிறேன். இந்த சந்தர்ப்பம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உம்மத்தை குர்ஆனுடையவர்களாக ஆக்கி அருள்வானாக. என் நேரமும் நம்முடைய தலையில், என் நேரமும் என்னுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டிய ஒன்று குர்ஆன். அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எமக்கெல்லாம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வும் அவன் தூதரும் எம்மை விரும்ப வேண்டும். உலகத்தில் யார் விரும்பினாலும் பரவாயில்லை, வெறுத்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எம்மை விரும்ப வேண்டும். என்ன வழி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மன் ஸர்ரஹு அய்யுஹிப்பல்லாஹு வ ரசூலுஹு, யார் அல்லாஹ்வும் என்னுடைய ரசூலும் என்னை விரும்ப வேண்டும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்னை விரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, ஃபல்யன்துர் ஃபில் முஸ்ஹப், குர்ஆனை திறந்து பார்க்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை திறந்து பாருங்க, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் உங்களை நேசிக்கிறார்கள் என்ற அடையாளம். பாக்கியசாலிகளான பெற்றோர்களே, உங்களுடைய வீட்டுக்குள்ளே குர்ஆன், இவர்களை பார்க்கும் காலம் உங்களுக்கு நன்மை பெருமதியாகிடுங்கள். இதற்கு அடுத்த கட்டம், என்னுடைய பிள்ளையின் அறிவை எப்படி இன்னும் வளர்ப்பது என்பதை சிந்தியுங்கள்.
இன்னும் என்னுடைய பிள்ளை இதோடு விட்டு விடக்கூடாது. என்னுடைய பிள்ளை குர்ஆனுடைய அறிவை இன்னும் தேட வேண்டும், படிக்க வேண்டும். அடுத்த கட்டம் கிதாபுக்கு நான் சேர்க்க வேண்டும். அந்த வழியிலே என்னுடைய பிள்ளையை கொண்டு போய் ஒரு சிறந்த ஒரு ஆலிமாக ஆக்கிவிட வேண்டும். அதன் மூலமாக என்னுடைய பிள்ளைக்கு பலர்களுடைய உபதேசம் கிடைக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை பலர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அடுத்தவர்கள் நல்லவர்களுடைய துஆக்களை அடைந்த பிள்ளையாக என் பிள்ளை உருவாக வேண்டும். அதற்காக வேண்டி பிள்ளைகளுக்கு அடுத்த கட்டத்துக்கும் வழிகாட்டுங்கள். உங்களுடைய கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி தந்து விட்டார். இது எம்முடைய கெட்டித்தனம் அல்ல. ஜமீர் ஹஜரத் சொன்னது போல இது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய தேர்வு. யக்தஸு பிரஹ்மத்திஹி மய்யஷா. அல்லாஹ் விரும்புவர்களை தன்னுடைய அருளுக்கு குறிப்பாக்குகிறான். அல்லாஹ்வுடைய அருளுக்கு குறிப்பாக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இவர்கள். இவர்களை போன்று எத்தனை பேர் வெளியிலே இருக்கிறார்கள். கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு பெற்றோர் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழலில் என் பிள்ளை அல்லாஹ் பாதுகாத்து தந்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான அருள். அல்லாஹ் புரக்கி எடுத்திருக்கிறான், புரக்கி எடுத்திருக்கிறான். பாதுகாருங்கள் பெற்றோர்கள். அவர்களுக்கு கண்ணியத்தை வீட்டிலே கொடுங்கள். அவர்களுக்கு என்ற விசேஷமான ஏற்பாட்டை செய்து கொடுங்கள். அதே போல அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, குர்ஆனுடையவர்களே, இந்த உம்மத்தினுடைய சொத்துக்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அல்லாஹ் உங்களுடைய கையிலே தந்திருக்கக்கூடிய அமானிதம் குர்ஆன் மிக மகத்தானது. பாதுகாருங்கள். என் நேரமும் அதை ஓதிக்கொண்டிருங்கள். உங்களுடைய வாய் என் நேரமும் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கவன் என் பெருமானாரை போல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் நேரமும் வாய் அசைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி. அவசரப்பட்டு நீங்க அசைச்சிரவான நபியே, கொஞ்சம் இருங்க. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. உள்ளத்தில் ஒன்று சேர்க்கிறது என்னுடைய பொறுப்பு, ஓதி காண்பிக்கிறது என்னுடைய பொறுப்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ளம் உங்களுக்கு நான் ஓதி காண்பிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். பாதுகாப்பது எம்முடைய கடமை. எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள்? தஆஹதுல் குர்ஆன். குர்ஆனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனுடையவர்களே, ஏன் எப்படி கயிற்றை விட்டு ஒட்டகம் கலண்டால் எவ்வளவு வேகமாக தப்பி ஓடும், இது போல குர்ஆன் ஓடிவிடும் என்றார்கள். கவலைப்பட வேண்டும். உலகத்துடைய சோழிகள், உலகத்துடைய வியாபாரங்கள் சிலர்களை ஈடுபடுத்தி குர்ஆனுடையவர்களாக இருந்தவர்கள் பலர்கள் தூரமாகி இன்று உள்ளத்திலே குர்ஆனே இல்லாத அளவுக்கு ஆகிவிட்டார்கள். நாளை மறுமையில் முகத்தில் சதை இருக்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் குர்ஆனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கபருக்கு வெளிச்சம் குர்ஆன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் உங்களுக்கு. இதோ எதிர்கால நம்முடைய ஹாஃபிதுமார்கள், இந்த ஊருடைய முத்துக்கள், இந்த ஊருடைய ஒளிகள், இந்த ஊருடைய ரஹ்மத்துகள், இந்த ரஹ்மத்துகளை உருவாக்கிய மிக பெரும் ரஹ்மத்துகள் இங்கே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது உஸ்தாத்மாருடைய வாழ்க்கையிலும் பரக்கத் செய்ய வேண்டும். இந்த மாணவர்களுடைய வாழ்க்கையிலும், மாணவர்களை பெற்றெடுத்த பெற்றோருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் எம்மால் என்ன வழிகள் அமைக்க முடியும், இதுதான் எமக்குரிய பாதுகாப்பு கோட்டை என்று முடிவெடுங்கள். குர்ஆனுடைய வட்டத்துக்குள் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி எடுப்போம். இதைவிட ஒரு பாதுகாப்பு அரண் வேறொன்றுமே கிடையாது இந்த உலகத்திலே. ஃபித்னாவுடைய காலம், அனாச்சார கலாச்சாரங்கள் சீர்கட்ட காலத்தில் இருக்கிறோம். அனாச்சாரம் தலைக்கு மேல் மிகைத்த காலத்தில் இருக்கிறோம். எம்மை பாதுகாக்க, எம்முடைய சமூகத்தை பாதுகாக்க ஒரே வழி குர்ஆனை கொடுப்பது மட்டும்தான். எனவே வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் குர்ஆனுடையவர்களாக வாழ்ந்து, குர்ஆனுக்கு பணி செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து, குர்ஆனுடைய கிதுமத்திலேயே நம்முடைய நேரங்களை அதிகமாக கழித்து குர்ஆனுக்காக வேண்டி செலவழிக்கும் பாக்கியத்தையும் தந்து எம்முடைய வீடுகளுக்குள்ளும் ஹாஃபிதுகள் ஆலிம்களை உருவாக்கி, எம்முடைய சமூகத்திலும் உருவாக்கி, அதே போல பூரா உலக முஸ்லிம்களும் உண்மை முஸ்லிம்களாக வாழும் அளவுக்கு அனைவருக்குமாக நாமும் பிரார்த்தனை செய்து எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கிவிட வேண்டும் என்பதற்காக நாமும் பிரார்த்தனை செய்து இந்த ரமதானுடைய மாதம் அதிகமான சிரமங்கள் படுகிறார்கள் நம்முடைய ஹாஃபிதுமார்கள், ஆலிம்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான பரக்கத்துகளையும் திறந்து கொடுக்க வேண்டும். துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பொதுமக்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆலிம்களுக்காக, ஹாஃபிதுகளுக்காக, குர்ஆனுடையவர்களுக்காக, குர்ஆனுக்கு பணி செய்யக்கூடியவர்களுக்காக துஆ செய்யுங்கள். எந்த குறைகளையும் பார்த்துவிட வேண்டாம். ஆலிமுடைய ஷாஃபியா ரஹிமஹுல்லாஹ் என்று நினைக்கிறேன் சொன்னார்கள், ஒரு ஆலிமை குறை கண்டுவிட்டு நீ உன்னுடைய வீட்டுக்குள் ஒரு ஆலிமை உருவாக்க நீ நினைத்து விடாது என்றார்கள். எனவே உலமாக்கள் அல்லாஹ்வுடைய மிக பெரும்
அல்லாஹ்வுடைய மிக பெரும் தாயிக்கள், அதே போல நபிமார்களுடைய வாரிசுகள், அவர்களை நாம் என்றும் பாதுகாப்போம். வல்லவன் அல்லாஹ் என் மனைவியுடைய பாவங்களை மன்னித்து சிறப்பான குர்ஆன் இறக்கப்பட்ட ரமலானுடைய மாதம் குர்ஆனுக்காக நாம் ஒன்று சேர்ந்தோம். இதுபோல நாளை மறுமையில் சுவர்க்கத்திலும் ஒன்று சேரும் பாக்கியத்தையும், நாளை மறுமையில் அஹ்லுல் குர்ஆன் என்ற தரத்தில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் கண்ணியத்தை வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் இந்த ஏற்பாட்டு குழு பூரா மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.